எத்தனை பேர் இந்த நியூஸ் கேள்விப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியல. நடிகை லலினி அவர்கள் கனவுல வந்து அம்மன் வந்து எனக்காக நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது அந்த கோயிலில் போய் அவங்க மடிப்பிச்சை ஏந்தி அந்த தொகையை உண்டியலில் போட்டாங்களாம். அது மாதிரி எனக்கும் நிகழ்வு நிறைய நடந்திருக்குங்க. யாருன்னா ஏதோ ஒரு கோயிலை பற்றி பேசினா கடவுள் வந்து நம்மளை கேட்குற மாதிரி நான் யோசிப்பேன். அதே மாதிரி தாங்க நேற்று ஒரு நிகழ்வு நடந்தது. எங்கள் வீட்டாண்ட இருக்க அம்மன் வந்து எனக்கு நீ ஆடி மாதத்தில் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டதுனால தான் நான் தினமும் வந்து பாலாபிஷேகம் பண்ணி பிரசாதம் வைக்கிறேன். இது எனக்கும் அம்மனுக்கும் நடந்த ஒரு நிகழ்வு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்ததில் என்னுடைய நண்பருடைய தோழி வந்து அவங்க கேட்டாங்க, சூலூர்பேட்டைக்கு போனதே இல்லைப்பா, சூலூர்பேட்டைக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கா, ஆனால் போக தெரியாத அப்படின்னு சொன்னாங்க. உடனே சூலூர்பேட்டை அம்மா வந்து நம்மளை கூப்பிட்றத நானே எடுத்துக்கிட்டு நானே உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன். அவங்க வந்து அவங்களும் அவங்க பொண்ணும் அவங்க மரும புள்ளியும் வரதா சொன்னாங்க. சரி, கார் தானே போகுது, நம்ம போகணுன்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. மாலை வந்து இங்கே எங்கேயுமே கிடைக்கல, கோயிலாந்து தான் மாலை கிடச்சிது. சாமந்தி மாலை வந்து 200 ரூபாவாம். அதுக்கப்புறம் நான் மாலை வாங்கி போடணுன்னு அந்த நேரத்துக்கு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா வந்து கோயிலுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா பூவோ இல்லை மாலையோ. சூலூர்பேட்டையிலலாம் பூ கொடுத்தா போடுவாங்களான்னு தெரியாது, அதனால் மாலை வாங்கி கொடுத்தாச்சு. ஏன்னா வந்து என்னை வந்து அம்மன் கூப்பிட்டா மாதிரியும் எனக்கு நீ வந்து என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டா மாதிரியும் இருந்ததுனால மாலை வாங்கி அம்மனுக்கு சாத்தியாச்சு. நிறைய இடத்துல தோணும்போது என்ன தோணுதோ அது வந்து கடவுளை என்னை கேட்குற மாதிரி நான் யோசிப்பேன்.